வணக்கம். வெல்கம் டு கதை திரட்டு ஆடியோ புக்ஸ். இந்த வீடியோவில் நம்ம என்ன கதை கேட்க போகிறோம்னா, ராதை சிறுகதை. நம்ம சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் ஐகானை கிளிக் பண்ணி ஆல்ங்கிற ஆப்ஷனை ப்ரெஸ் பண்ணுங்க. சுதிட் நான் போடுற கதைகளை உடனுக்குடனே நீங்கள் கேட்கலாம். வாங்க கதைக்குள்ளே போகலாம். சிறிது நேர யோசனையில் இருந்துவிட்டு ஒரு நீண்ட பெருமூச்சு விட்டதற்கு பிறகு அதன் தொடர்ச்சி மாதிரி மெலிதாக சிரித்தாள் ராதை. நடந்த விஷயத்துக்கும் தனக்கும் எந்த சம்பந்தமும் இல்லை என்கிற மாதிரியும், இதற்கெல்லாம் யாரை போய் குற்றம் சொல்லிக் கொண்டிருக்க முடியும் என்கிற மாதிரியும் சிதறலான சிரிப்பு. சிரிப்புடன் கொண்டு வந்து முடிக்காத எந்த வாக்கியமும் ராதையிடம் அப்போதெல்லாம் இருந்ததில்லை. அதென்னமோ சதா நேரமும் உதடுகள் மேலேயே படிந்த மாதிரி இருக்கும் சிரிப்பு. காஃபி வழங்குகிற சின்ன உபசரிப்பு, வீட்டு பெண்கள் குழந்தைகளை பற்றிய விசாரிப்பு, வேலை செய்கிற இடத்தின் ஸ்ட்ரைக் பற்றிய அலசல் என்கிற எல்லா நேரத்திலும் ராதைக்கு புன் சிரிப்பு ஒரு அழகான கவசம் மாதிரி இருக்கும். பத்திரிகை, கார்ட்டூன், வித்தைக்கார குரங்கின் நாட்டியம், பிடிக்க வருகிற மைதிலி அக்காவை ஏமாற்றி ஓடி ஓடி கொக்கரிக்கிற கோழிகள், பாலர் பவன் சிறுவர்களின் ஆட்டம், துண்டு கறிக்கு நாய்களுக்குள் வரும் மோதல் என மிக சாதாரணமாக கவனத்தை இழுத்து வருகிற விஷயங்களுக்கு கூட கழுக்கென்று சிரிப்பு மலரும் ராதைக்கு. அந்த சிரிப்பை எல்லாம் ஏதோ நெருப்பில் போட்டு பொசுக்கி விட்ட மாதிரியும், இனி தாங்க எந்த இம்சையும் இல்லை என்பது மாதிரியும் ராதை நிற்பதை பார்க்க மனசுக்கு என்னவோ போல இருந்தது. ராதையை நான் நேருக்கு நேர் சந்தித்தது கல்யாணத்தன்றைக்குத்தான். பெயரை கூட அப்போதுதான் தெரிந்து கொண்டேன். அதுவரை தன் வார்த்தைகளால் வேலை எழுதிய சித்திரம்தான் ராதையாயிருந்தது. மனசு விட்டு பேசும் சுபாவம், ஒளிவு மறைவில்லாமல் வெளிப்படையான பழக்கம், தெளிவான சிந்தனை, கசப்பாகிவிட்ட இல்லறத்திலிருந்தும் மிதிக்கிற புருஷனிடமிருந்தும் வேண்டுகிற விடுதலை என்று தினம் தினமும் அவன் வந்து சொல்கிற சம்பவங்களை வைத்துத்தான் மனசுக்குள் ராதையை பற்றி எழுதி பார்க்க முடிந்தது. எழுதுகிற ஒரு விஷயம்தான் எனக்கும் வேலுவுக்கும் நெருக்கம் உண்டாக காரணம். காலேஜ் படிப்பை புறக்கணித்து சதா நேரமும் எழுத்தின் மேல் ஒரு பிரியமும் ஈடுபாடுமாய் புத்தகங்களாலான உலகத்தில் புரண்டு கொண்டு இருந்த என்னை விமர்சன கத்தியால் கொத்தி கிழித்தான் வேலு. தொழிற்புரட்சி, போராட்டம், சிறை கொடுமைகள், நாடு கடத்தல், தியாகம், விடுதலை என்கிற உலகத்தின் இன்னொரு பக்கத்தையும் முகத்தையும் அறிமுகம் செய்தான். அப்போதிலிருந்து நட்பு தொடக்கம். 3வது வருஷம் படிக்கிற போது எங்கள் தெருவுக்கு பக்கத்திலேயே அவன் வீட்டார்கள் குடியேறி வந்ததற்கு பிறகு இன்னும் நட்பு கூடுதலானது. காலேஜில் சந்திப்பது இல்லாமல் தினமும் சாயங்காலம் அல்லது ராத்திரி 1 மணி நேரமாச்சும் சந்தித்து கொள்வது பழக்கமானது. பூவரச மரத்தடியில் நின்று கொண்டு பொழுது கழிவது தெரியாமல் பேசுகிற அந்த பழக்கம் வேலைக்கு போன பிறகும் தொடர்ந்தது. அப்படி பேச நேர்ந்த சந்தர்ப்பத்தில் தான் ராதையை பற்றி முதல் பிரஸ்தாபித்தான் வேலு. ராதை ஒரு நல்ல பெண். ராதைக்கு எந்த விஷயத்தையும் நுணுக்கமாய் ஆராயும் குணம். ராதைக்கு பூவின் மேல் அலாதியான பிரியம். ராதை இனிமையும் சந்தோஷமான நல்ல துணை. ராதையின் பேச்சில் எப்போதும் ஒரு கவர்ச்சி. ராதைக்கு 4 வயசு அதிகம். ராதைக்கு கல்யாணமாகி 3 வருஷங்களில் வெறும் கசப்பினை மட்டுமே அனுபவித்து ஒரு நல்ல வடிகாலுக்கும் விடுதலைக்கும் ஆசை. ராதைக்கு குழந்தை இல்லை. இதுதான் வேலு சொன்னது. 6 மாசமா இதையே திருப்பி திருப்பி சொன்னான். இந்த உணர்வுகளுக்கு பெயர் காதல்தான் என்றும் ஒரு நாள் வந்து சொன்னான். டெலிபோன் எக்ஸ்சேஞ்சில் இருந்த அவனுக்கும் ஆஸ்பத்திரியில் இருந்த ராதைக்கும் வேலை செய்யும் இடங்களுக்கிடையேயான மிக சின்ன தூரம் பார்த்து பேசுகிற வாய்ப்புகளை நிறையவே அளித்தன. நான் ஆரம்பத்தில் தடுத்து பார்த்துவிட்டு வேறு வழியில்லை என்றதற்கு பிறகு நிறைய சந்தித்து பேசும்படியும் சேர்ந்து வாழக்கூடிய சாத்தியக்கூறுகளையும் கணவன் மூலம் மட்டுமின்றி வேறு விதமாகவும் வருகிற பிரச்சனைகளையும் சம்பந்தப்பட்ட இருவரின் தாய் தகப்பனார்கள் இது பற்றி கொள்கிற அபிப்பிராயங்களையும் பற்றி எல்லாம் முடிகிற போதெல்லாம் பேசி முடிவெடுக்க சொன்னேன்.
அதெல்லாம் சொல்லி 1 மாசத்துக்கு பிறகு எல்லாம் யோசித்தாயிற்று என்றும் இனி கல்யாணம் தவிர இரண்டாவது அபிப்பிராயம் எதுவும் இல்லை என்றும் சொன்னான். இந்த தருணத்தில் அடிதடி, போலீஸ் கேஸ், அது இது என்று நிறைய வந்தும் இன்னும் சில சிநேகிதர்கள் உதவியால் அபாயம் எதுவுமில்லாமல் எல்லாம் நல்லபடி முடிந்தது. வேலுவுக்கும் ராதைக்கும் கல்யாணமானது. அப்போதுதான் ராதையை நானும் நேருக்கு நேராக பார்த்தது. சுதேசி மில்லுக்கு எதிர்த்த மாதிரி 2 பேரும் தனி குடித்தனம் வைத்த பிறகு ராதையுடன் நல்ல பழக்கமானது. அதுக்கு கூட பிறந்தவங்க யாரும் இல்ல, உன்னை தம்பி மாதிரி நினைக்குது என்று வேலு வந்து ஒரு தரம் சொன்னபோது சந்தோஷமாயிருந்தது. அந்த உரிமையில்தான் வேலை கிடைத்து வெளியூருக்கு புறப்பட்டு வந்த பிறகும் கடிதம் எழுத நேர்கிற ஒவ்வொரு முறையும் பிரியமுள்ள அக்காவுக்கும் வேலுவுக்கும் என்ற ஆரம்பத்துடனேயே எழுதினேன். வருஷத்துக்கு 2 தரமோ 3 தரமோ வீட்டுக்கு வர நேர்கிற ஒவ்வொரு தருணமும் ராதையை பார்ப்பதுண்டு. ராதை எனக்கென்று தனியே விருந்து சாப்பாடு மாதிரி ஆர்வத்துடன் சமைப்பது சந்தோஷமான ஒரு விஷயம். மிக பொடியாய் அரிந்த உருளைக்கிழங்கு வறுவல், அப்பளம், வற்றல் குழம்பு, மெதுவடை என்கிற எனக்கு பிடித்த கலவையை மிகவும் ருசித்து சாப்பிடுவதுண்டு. இது அல்லாமல் என் குடும்ப விஷயத்தை அக்கறையாய் கேட்டு தெரிந்து கொண்டது. என் இன்னொரு நண்பன் கோபாலுக்கு சைக்கிள் விபத்தில் கை முறிந்த போது ஜிப்மர் மருத்துவமனையில் தனக்கு இருக்கும் செல்வாக்கை உபயோகித்து நல்ல முறையில் மருத்துவம் செய்து வைத்தது. நானே ஒரு தரம் நெஞ்சு வலியில் தவித்து கொண்டிருந்த போது பரிசோதனை செய்ய வைத்து மருந்து வாங்கியது. இதையெல்லாம் சாப்பிட்டால்தான் சத்து என்று மணக்க மணக்க சுதும்பு மீன் வறுவலுடன் இறால் குழம்பும் சாப்பிட வைத்தது. தங்கைக்கு திருமணம் செய்ய கையில் ஒரு காசு இல்லாமல் தவித்த போது தன்னிடம் இருந்த 4 பவுன் சங்கிலியை அடகு வைத்து பணம் எடுத்துக்கொள்ள சொன்னது. ஒரு கண்காட்சியின் போது வெளி ரோஜா நிறத்தில் மிக சிறிய கட்டங்களுடன் ஒரு புடவையை பரிசாக அனுப்பிய போது சந்தோஷத்துடன் பூரித்தது. எல்லாமே ராதையின் மீது இருந்த பிரியத்தையும் மதிப்பையும் அதிகமாக்கிக் கொள்ள காரணங்களாயிருந்தன. இவை எல்லாவற்றிற்கும் மேல் ஒரு அக்கா எனக்கென்று இருந்தால் எவ்வளவு நன்றாக இருக்கும் என்கிற மானசீகமான விழைவும் வேட்கையும் கூட ராதையை அன்புடன் உணர வைத்தது. ராதைக்கு குழந்தை இல்லை. ஆஸ்பத்திரியிலேயே அவள் வேலை செய்தும் அதற்கு அனுசரணையாக ஒரு நல்ல வழியை ஏற்படுத்தி கொள்ள முடியாமல் போனது வருத்தமான விஷயம்தான். 2-3 தரம் விலக்காவது தள்ளிப்போய் இந்த தரம் கட்டாயம் குழந்தைதான் என்ற நம்பிக்கையுடனும் உற்சாகத்துடனும் இருந்து அப்புறம் எல்லாம் கரைந்து எதுவுமே இல்லை என்ற பிறகு உடம்பு வேதனையும் சோர்வும் கழிய ஆஸ்பத்திரி கட்டிலில் 2-3 நாள்கள் ஓய்வு எடுக்க படுத்து கிடந்து வந்ததுதான் மிச்சம். ஒரு தரமும் குழந்தைக்கான தடயம் இல்லை. ரொம்பவும் குலைந்து குலைந்து உடம்பு வேதனைப்பட்டது. பழைய காயங்களிலிருந்தும் வடுக்களிலிருந்தும் கிட்டிய விடுதலை சேர்ந்த சந்தோஷத்துக்கு 4 வருஷம் கழித்து பங்கம் வந்தபோதுதான் ராதைக்கு சகிக்க முடியவில்லை. அற்புதமானவன், சுய சிந்தனையாளன் என்றெல்லாம் நான் எண்ணிக்கொண்டிருந்த வேலு ஒரு மிக சாதாரண மனிதனின் சுபாவத்தோடும் சமலத்தோடும் நடக்கத் தொடங்குவதை அரசல் புரசலாக கேள்விப்படத் தொடங்கிய போது வருத்தமாயிருந்தது. எந்த இரண்டாவது அபிப்பிராயமும் இல்லை என்று கல்யாணத்துக்கு முன்பு அடித்து சொல்லியவன் மனசில் துளசி என்கிற பெண்ணாக ஒரு இரண்டாவது அபிப்பிராயம் நுழைந்திருப்பதை நம்பக்கூட முடியவில்லை. போன தரம் வந்தபோது ராதையே சொன்னதும் நம்பித்தான் ஆக வேண்டியிருந்தது. அவங்களுக்கு குழந்தை மேல ஆசை வந்திருக்கிறத தப்புன்னு சொல்லல. எனக்குந்தான் ஆசையா இருக்குது. பாழும் தெய்வம்தான் இந்த வயிற்றுல எதையும் தங்க விடாம கழுவி கழுவி விடுது. இந்த வருஷம்னு 5 வருஷம் ஓடி போச்சு. வாஸ்தவம்தான், இனிமே எனக்கும் நம்பிக்கை இல்ல. குழந்தைக்காகத்தான் அந்த பொண்ணவ கட்டிக்க போறதா சொல்றாரு. எனக்கும்னு சொல்றதா வேணாம்னு சொல்றதான்னு தெரியல. அவங்க அப்பா, அந்த பொண்ணு எல்லாருமே நான் சொல்லணும் தான் நினைக்கிறாங்க.
ஒரு தரம் குழந்தைதான் முக்கியம்னா உங்க தம்பி குழந்தைய எடுத்து வளர்க்கலாமேன்னு லேசா சொன்ன. அதுவும் பிடிக்கலனா வேற எங்காச்சும் தத்தாவது எடுத்துக்கலாமேன்னு. ஆனா அதை யாரும் பெரிய விஷயமா எடுத்துக்கல. கல்யாணம் செஞ்சுக்கிறது தான் நல்லதுங்கிறாரு. கடைசி வார்த்தையை தொடர்ந்து சட்டென்று உடைந்து பொங்கின அழுகை அவளை பாவமாய் உணர செய்தது. இதுவரைக்கும் யாரோ ஒரு மூன்றாம் மனிதனின் கதையை தெரிவிக்கிற ரீதியிலும் தன் சோகத்தை எந்த விதத்திலும் வெளிப்படுத்தி விடக்கூடாது என்ற இறுக்கமான முடிவோடு சின்ன சின்ன சிரிப்பு துணுக்குகளுக்கு நடுவில் பேசிக்கொண்டே வந்தவள் கண் நுனியில் அழுகையை தேக்கியபடி நின்றபோது சங்கடமாக உணர்ந்தேன். அதுவரைக்கும் இதயத்துக்கடியில் பாதுகாப்பான ஒரு இடத்தில் ஒளித்து வைத்த அழுகை பேசுகிற ஒரு செய்கையை தொடர்ந்து நெகிழ்ச்சியில் முட்டிக்கொண்டு வழித்தது. அழுகிற அவளது முகத்தை பார்த்துவிடக் கூடாது என்கிற மாதிரி ஜன்னல் பக்கமாக இருந்த டேபிள் ஃபேனின் குறுக்கு கம்பிகளை நகத்தால் கீறிக்கொண்டே நின்றாள். இதையெல்லாம் எதிர்பார்க்கவில்லை நான். உள்ளுக்குள் எனக்கும் தழுதழுத்தது. அப்படியெல்லாம் நடக்காதுங்கா, வீணா எதுக்கும் கவலைப்படாதீங்க. சொன்ன பிறகுதான் எந்த அளவிலும் அவளை தேறுதல் செய்யும் சக்தியற்ற பலவீனமான வார்த்தைகள் இவை என்பதை உணர்ந்தேன். கழுத்தை திருப்பி கண்களில் தேங்கியிருந்த கண்ணீரை புடவை தலைப்பில் துடைத்தபடி மெலிசாய் சிரித்தாள் ராதை. அப்புறம் எனக்கு இருந்த பிரச்சனை எல்லாம் வேலுவை எப்படி நேருக்கு நேர் கேட்டு தீர்வு காண்பது என்பதுதான். டியூட்டி சமயத்தில் டீ ரிலீஃபுக்கு வெளியே வந்த போதும் கடை தெருவில் மீன் கடையிலும் 4 பேர் வருவதும் போவதுமாயிருந்த யூனியன் ஆபீஸிலும் தான் அவனை சந்திக்க முடிந்ததே தவிர 10-15 நிமிஷத்தில் சேர்ந்த வாக்கில் நின்று பேசுகிற அவகாசம் இல்லை. எப்படி எடுத்து சொல்வது என்று உபாயம் கேட்க அபிமன்னனை பார்க்க போன போது எல்லாம் மீறி போய்விட்டது என்றும் ஒரு நாள் சமுத்திரக்கரையில் வைத்து தன்னோடையே அது தொடர்பாய் பேசியது குறித்தும் எடுத்து சொன்னார். வருத்தம் பல மடங்காகிவிட்டது. மனசின் தவிப்பை தாங்க முடியாமல் ஒரு தரம் டெலிபோனிலேயே பேச நேர்கையில் கேட்டபோது முதல் வார்த்தைக்கே ஒத்துக்கொண்டதும் இன்னும் 5-6 மாதத்தில் எப்படியும் திருமணம் நடந்தேறும் என்றும் சொன்னான். சத்தில்லாத ஒரு சிரிப்போடு ஊமையாகி போனேன் நான். 6 மாதம் கழித்து இந்த தரம் வந்திருந்த போது துளசிக்கும் வேலுவுக்குமான கல்யாணம் முடிந்து விட்டிருந்தது. வீட்டில் அம்மாவே நிறைய விஷயம் சொன்னாள். ஆன மட்டும் பேச்சிலேயே கல்யாணத்தை தவிர்க்க ராதை நிறைய முயற்சி எடுத்து, உன் மேல எள்ளு மொன அளவு கூட ஆசை குறைஞ்சு போவல, இது நம்ம நல்லதுக்குத்தான் என்று வேலுவே தினம் தினமும் எடுத்து சொல்லி சம்மதிக்க வைத்து, நீயே கல்யாணத்தை நடத்தி வச்சாத்தாம்பா நம்ம குடும்பத்துக்கு நல்லது, நம்மதுன்னு ஒரு குழந்தை ஓடி விளையாடுறது எவ்வளவோ சந்தோஷமான விஷயம், அதை கொஞ்சம் நினைச்சு பாரேன்பா என்று இதமாய் எடுத்து சொல்லி சம்மதிக்க வைத்தது. 1000 தான் சம்மதம் என்றாலும் கல்யாணம் நெருங்க நெருங்க மனசு தாங்காமல் தவிப்பும் வருத்தமும் தாழாது அம்மா வீட்டுக்கு போய் ராதை தங்கியது. வேலுவின் தகப்பனாரே எல்லாவற்றையும் முன் நின்று கல்யாணத்தை நடத்தி முடித்தது. ஒன்னா ஒரு குடும்பமா இருக்கணும் என்று சமாதானம் கூறி மீண்டும் ராதையை வீட்டுக்கு அழைத்து வந்தது. 2 தார இருப்பை சங்கடமாகவும் முரண்பாடாகவும் உணர்ந்தவர்கள் வாடகை வீடு தர மறுத்தது. இப்படியே 2-3 வீடு மாறி அப்புறமாய் நிலையாக ஒரு வீட்டுக்கு வந்தது. எல்லாம் அம்மா மூலம் கேட்க கேட்க எனக்கு கஷ்டமானது. ராதையை வாழ்க்கை வீசி எரிந்திருக்கிற இடத்தை பார்க்கும்போது இம்சையாயிருந்தது. புதுசாய் வந்திருக்கிற அந்த வீட்டுக்கு வழி தேடிக்கொண்டு புறப்பட்டு போய் கதவை தட்டிய போது ராதைதான் கதவை திறந்தாள். கையில் அரையும் குறையுமாய் பின்னிக் கொண்டிருந்த பிளாஸ்டிக் பையும் மஞ்சளும் நீளமுமான ஒயர்களின் நீளமான தொங்கலுமாக எழுந்து வந்திருந்தாள் ராதை. வாங்க என்று சின்ன முனகல் சத்த மாதிரி உபசரித்துவிட்டு பேச தொடங்கிய போதுதான் கசப்பு சிதறலான சிரிப்பை உதிர்த்தாள். தையல் மிஷினை, ஜன்னல் ஸ்கிரீனை, ஜன்னலுக்கு அப்பால் சப்போட்டா மரத்தை,
மரத்தடியில் ஓடி ஓடி ஆடுகிற அணில்களை பார்க்கிற மாதிரி ராதை நின்று கொண்டிருக்க, வெறும் பழைய நினைவுகளிலும் அனுபவங்களிலும் மனசை உலாத்தி விட்டு கொண்டிருப்பதில் எனக்கும் சிரமமாயிருந்தது. மௌனம் அவிழ்க்க முடியாத சிக்கல் மாதிரி இருவரிடையேயும் மிக இறுக்கமாய் வியாபித்திருந்தது. எப்ப ஊர்ல இருந்து வந்தீங்க? ஒயர்களை எல்லாம் ஒரு மூலையில் வைத்துவிட்டு என்னை பார்த்து கேட்டாள். நேத்து. அம்மா நல்லா இருக்காங்களா? ம். அந்த ஊரு பிடிச்சிருக்கா? ம். பாஷையெல்லாம் புதுசா இருக்குமே, கத்துக்கிட்டீங்களா? ம். சீக்கிரம் கல்யாணம் செஞ்சுக்கங்க. எவ்வளோ காலந்தான் ஹோட்டல்ல சாப்பிடுவீங்க? செய்யணும். பேச வேண்டிய விஷயத்தை விட்டு சுற்றி சுற்றி வருகிற மாதிரி இருந்தது. ஒரு சின்ன திறப்புக்காக காத்திருப்பது மாதிரியும், அந்த திறப்புக்கு பின் மளமளவென்று கொட்டி விடுவதில் தனக்கு எந்த மறுப்பும் இல்லை என்பது மாதிரியும் பேசுவதாகப்பட்டது. ஒரு வினாடி உண்டான மௌனத்துக்கு பின் நான் கேட்டேன். அவங்க இல்லையா? வேலைக்கு போயிருக்கா. என்னை பார்த்து பேசுவது சுதந்திரமான ஒரு பேச்சுக்கு இடையூறு மாதிரி மீண்டும் எழுந்து ஜன்னல் பக்கம் போய் நின்று கொண்டு சப்போட்டா மரத்தை பார்த்தபடி பேசினாள். உங்க சிநேகிதர் நினைச்ச மாதிரியே நடந்தாச்சு. வேற வழி இல்ல. எங்க வீட்ல தான் என்ன ரொம்ப திட்டுறாங்க. எனக்கு புத்தி இல்லையாம், கட்டுப்படுத்த தெரியலையாம், எதுக்குமே நான் பிரயோஜனம் இல்லையாம். நீங்களே சொல்லுங்க, நான் எதை ஆதாரமா வச்சு இவரை தடுக்கிறது? வேணாம்னு நான் சொல்லி வேணும்னு அவர் கல்யாணம் செஞ்சுக்குன்னு கசப்பா என்னை விட்டு போயிட்டா நான் என்ன செய்யறது? அப்புறம் நான் எங்க போறது? கையில ஒரு உத்தியோகம் இருக்குது. யாரையும் நம்பி இருக்க வேண்டியது இல்லைங்கிறது வாஸ்தவம்தான். இந்த வீடும் வேணாம், அம்மா வீடும் வேணாம்னு எங்கனாச்சும் ஹாஸ்டல்ல கூட சேர்ந்துடலாம். அப்படி கூட நிறைய தரம் யோசிச்சேன். ஆனா ஆழமா பார்த்தா அதெல்லாம் தப்பாதான் படுது. ஏற்கனவே ஒரு இடம் மாறி இன்னொரு இடம் வந்திருக்கம். இதுவே குரூரமா படுது மற்றவங்களுக்கு. இந்த சந்தர்ப்பத்துல நானா வெளியே போனாலும் சரி, போன்னு யாராச்சும் சொன்னாலும் சரி, அசிங்கமா படாதா? நமக்குன்னு ஒரு துணை எப்பவும் வேணும். இல்லனா பொம்பளை பொழப்பையே உலகம் நார அடிச்சிடுது. இத வாழ்ந்தும் பார்த்தாச்சு, பார்த்தும் கத்துக்குனாச்சு. ஆனாலதான் நடக்கிறதெல்லாம் நடக்கட்டும், பார்த்துக்கலாம்னு விட்டுட்டேன். ஒரு பொதுவான பத்திரிகை விஷயத்தை நிதானமாய் அணுகி அலசுகிற மாதிரி நீளமாய் விட்டு விட்டு பேசினாள். ஒரு மிக குறைந்த பிரகாசத்தை கொண்ட சிரிப்பை உதிர்த்தபடி என் பக்கம் திரும்பினாள். கல்யாணத்து சமயத்தில் வழிய வழிய சிரிப்புடன் இருந்த ராதையின் முகத்துக்கும் இப்போதைய முகத்துக்கும் நிறைய வித்தியாசம் இருந்தது. ஒளிர்வு குன்றி கன்னம் குழிந்து ஒரு தீராத சோகத்தின் நிழல் படிந்திருந்தது. இன்னும் சொன்னாள் ராதை. நான் ஒருவனாவது வேலுவின் 2ஆம் திருமணத்துக்கு அவள் சம்மதித்தற்கான காரணத்தையும் அதற்கு பின்னணியாயிருந்த காரணங்களையும் புரிந்து கொள்ள வேண்டும் என்று கொஞ்சம் கொஞ்சமாய் பேசினாள். வேலு மேலும் சரி, துளசி மேலும் சரி, யார் மேலும் துவேஷமோ நிஷ்டூரமோ பேச்சில் இல்லை. தன்னையே நொந்து கொள்கிற மாதிரி இருந்தது. ஆனாலும் மிக சிநேகத்துடன் கர்வப்படுகிறது போல் அமைந்த வேலுவுடனான இல்லற வாழ்வின் மீது படிந்த எந்த தூசையும் தள்ளிவிட்டு அந்த வாழ்ந்து பெற்ற அனுபவங்களையும் ஞாபகங்களையும் எந்தெந்த காலத்துக்கும் ஒரு புதையல் மாதிரி தக்க வைத்து கொள்ள முடியும் என்கிற சுய நம்பிக்கையுடனேயே நீண்டது பேச்சு. இப்பவும் வேலைக்கு போறீங்களா? ஆ, லீவ்ல இருக்கிறதா அம்மா சொன்னாங்க. எவ்வளோ நாளுதான் வீட்ல இருக்கிறது? ஒரே உழப்பலா இருக்குது. வேலைக்கு போய் வந்தா மனசுக்கு தெம்பா இருக்குது. அதான் சீக்கிரமாவே ஜாயின் பண்ணிட்டேன். போவணுமா? போய் வந்தாச்சா? இல்ல, இனிமேதான் போவணும். நைட் டியூட்டியா? ம். இப்பெல்லாம் நைட் டியூட்டி தான் நல்லதா தெரியுது. நானே கேட்டு வாங்கிக்குவேன். சாயங்காலம் 6-7 மணிக்கு அவ வந்தப்புறம் போயிடுவேன். காலையில அவ கிளம்புற போது வந்துடுவேன். ஒரு பலவீனமான விஷயத்தை சொல்லிவிட்டது மாதிரி மெல்ல கால் விரலில் இருந்த வெள்ளி மெட்டியை பார்த்தாள் ராதை. மிக சாதாரணமாய் உதிர்ந்த இந்த வார்த்தைகளின் கனத்தையும் பின்னணியையும் உள்வாங்கிக் கொண்டதும் வேதனையாயிருந்தது. எனது வேதனையில் இருந்து மட்டுமல்லாமல் அவளையும் வேதனையில் இருந்து விடுவிக்க அனுசரணையான
ஒரு வார்த்தையை தேடத் தொடங்கினேன் நான். அரும்பு இதழில் 1988ஆம் ஆண்டு வெளிவந்த சிறுகதை இது. இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மற்றும் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான கதையோட அடுத்த வீடியோல சந்திப்போம். பை. தேங்க்யூ.